ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பு வச்சு சுசியம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு பிடிக்காதவங்க கூட இந்த சுசியம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு முதல்ல கடலைப்பருப்பு 1/4 கிலோ, அதாவது 1 கப்பு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிடலாம். உங்களால் 2 மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைங்க. அப்போ தான் நீங்கள் வேக வச்சுட்டு சுசியம் பண்ணும்போது அது கொரகொரப்பு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற வச்ச பருப்பை இப்போ குக்கருக்கு மாற்றிக்கலாம். இது ஊற வச்ச பருப்புனால 4 விசில்லையே நல்லா வெந்துடும். சப்போஸ் நீங்கள் உடனே செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துட்டு 7 விசில் வர வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். உங்களுக்கு பருப்பு இன்னும் வேகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மிக்சியில் ஒரு 2 சுத்து 3 சுத்து கூட சுற்றி எடுத்துக்கலாம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். பாகு ஊற்றி கொதிக்க வைக்கும் போது நல்லா குழஞ்சி வந்துடும். 1 கப் கடலைப்பருப்புக்கு 1 கப் வெல்லம் சரியாக இருக்கும். நீங்கள் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 3/4 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ வெள்ளை பாகு ரெடி பண்ணிடலாம். வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணிடலாம். வெல்லம் கரைஞ்சி வந்தாலே போதும், நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சு. உப்பு கூட 2 ஏலக்காய், வெள்ளைப்பாகு வடிகட்டி சேர்த்துக்கலாம். பருப்பும் வெல்லமும் நல்லா வேகட்டும். ஒரு பாத்திரத்தில் 3/4 கப் மைதா, 3 ஸ்பூன் அரிசி மாவு, 1 பிஞ்ச் உப்பு. இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துடலாம். மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம டிப் பண்ணுற பூரணம் பிடிச்சிக்கிற அளவுக்கு இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு பருப்பும் வெல்லமும் சேர்ந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ உருண்டை பிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ உருண்டை பிடிச்ச பூரணத்தை ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாவுல டிப் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலாம். சூப்பரான சுசியம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.